ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, என் கரங்களை தொட்ட உன்னை ஆசீர்வதிச்சு உன் போராட்டங்களை எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்காக தான் உன் சாயப்பா உன்னை தேடி வந்தேன். தோல்விகளை கண்டு துவண்டு போகாதே என் செல்லமே. தோல்விங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் இயல்பான இயற்கையான ஒன்றுதான். 1000 தோல்விகளை ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் தாங்கிட்டு வந்தாலே அவனுக்கு அடுத்து வெற்றிதான் என்பதை புரிந்து கொள். நீயும் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்ட. எத்தனையோ பிரச்சனைகளுக்காக போராடி போராடி சமாளிச்சு இப்பொழுது வாழ்க்கையே என்ன பண்றதுன்னு தெரியாம தானே வாழ்ந்துகிட்டு இருக்க. கவலை கொள்ளாதே. நீ தோல்வி அடைந்தது எல்லாமே மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்காக தான் என்பதை புரிந்து கொள்ளேன் செல்லமே. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை பேசி தீர்க்கிறதுக்கு உண்டான வேலையை பார்க்கணுமே தவிர, பிரச்சனைன்னு வந்தவுடனே கோபப்பட்டு ஆவேசப்பட்டு பயப்பட்டு பதட்டப்பட்டு பேசி அதை பெருசா வளர்த்துடக்கூடாது. இனிமே என்ன நடக்கணும்னு யோசிக்க வேண்டுமே தவிர, இது ஏன் அப்படி நடந்துச்சு, அது ஏன் அப்படி நடந்துச்சுன்னு நடந்ததை பற்றியே குப்பையை போல கிளறாதே என் செல்லமே. யார் தவறு செஞ்சாலும் அதை உரியவர்களிடம் போய் சொல்லி திருத்துவதற்கான முயற்சிகளை செய். அதை விட்டுட்டு தவறு செஞ்சவரை விட்டுட்டு அவரை தவிர மற்ற எல்லாரிடம் அவரை பத்தி சொல்லி அவருடைய மான மரியாதையை குறைத்து விட வேண்டாம். எங்க என்ன விஷயம் நடந்தாலும் என்ன நடந்துச்சுன்னு விவரமாக சொல்ல வேண்டுமே தவிர, ஒன்றுக்கு 10 வார்த்தைகளை சேர்த்து வேற எதுவும் விதண்டாவாதமாகவோ அல்லது வீண் வார்த்தைகளையோ பேசிவிட வேண்டாம். உன் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு மாற்றத்திற்கும் ஒரு காரணம் இருக்கு. காரணம் இல்லாமல் இங்கு எதுவுமே நடப்பதில்லை என் செல்லமே. உன் வாழ்க்கையில நிரந்தரமானதை நான் நிச்சயம் நடத்தத்தான் போகிறேன். என்னை யாருக்குமே பிடிக்கல, என்னக்காக யாருமே இல்லைன்னு நீ ஏன் நினைத்துக் கொள்கிறாய்? எல்லாருக்கும் உன்னை பிடிக்கிறதுக்கு நீ என்ன சந்தையில விற்கக்கூடிய அழகான பொம்மையா என்ன? உன்னை பிடிச்சு போய் உடனே எல்லாரும் உன்னை வாங்கிட்டு போறதுக்கு? உனக்கு பிடிச்சா போதும். நீ யார் என்பதும் உனக்கு தெரியும், உன்னுடைய நல்ல குணமும் உனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது மற்றவங்க உன்னை புரிஞ்சுக்கிட்டா என்ன, புரியாட்டி என்ன? எதை பத்தியும் கவலைப்படாம எல்லாம் மாறும் என்ற நம்பிக்கையோடு எதிர்காலத்தை நோக்கி பயணம் செய். நீ உன் வாழ்க்கையில எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறியோ அதற்கேற்றாற் போலவே உனக்கான நல்ல விஷயங்களை உன் சாயப்பா நான் நடத்தி கொடுப்பேன். தன்னைத்தானே சரி செய்து கொள்வதை விட சிறந்த மாற்றம் என இந்த உலகில் எதுவுமே இல்லை என் செல்லமே. உன்னை நீயே மாத்திக்கோ. உனக்குள்ள எந்த விஷயம் நல்லதோ அதை செய்யி. எந்த விஷயம் தவறாக இருக்குதோ அதை மாற்றிக்கொள்வதற்கான விஷயங்களை செய். இனி எல்லாமே உன் எண்ணப்படி உன் விருப்பப்படி நீ மனசுல ஆசைப்பட்டபடி நல்லதாகவே நடப்பதற்கு உண்டான வேலைகளை உன் சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். தனி மனிதனிடத்தில் மாற்றம் ஏற்படுத்தாமல் இந்த உலகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாதல்லவா? ஒவ்வொரு மனிதனும் உன்னை போல மனசுல சில மாற்றங்களை கொண்டு வரணும். ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குதுன்னு யோசிச்சு புரிஞ்சுக்கிட்டு பல விஷயங்களை தன் குணங்களிலிருந்து மாற்றிக்கொண்டால் அடுத்து நடப்பதெல்லாம் நல்லதாகவே இருக்கும். வாழ்க்கையின் சிறந்த நாட்களை விட சில மோசமான நாட்களோடு தானே நீ போராடியாக வேண்டியதா இருக்கு. நல்ல விஷயம் கொஞ்சமா நடக்குது, கெட்ட விஷயம் தினமும் நிறைய நடக்குதுன்னு தானே மனசுல யோசிக்கிற. போராட்ட களமாக இருக்கும் வாழ்க்கையில ஒரு நல்ல முடிவையும் நல்ல தீர்வையும் நல்ல பதிலையும் நான் கொண்டு வர்றேன். இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உனக்கான சந்தோஷமான விஷயங்களாக தான் இருக்கும். உன் வாழ்க்கை போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய அதிசயத்தை உன் சாயப்பா நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. விதிங்கிறது உன்னை நீயே உருவாக்கி கொள்வதுதான். ஆனா உன்னுடைய விதியை நீ சரியா எழுதிக்காம, சரியா வேலை செய்யாம, சரியா உழைக்காம, சரியா முயற்சி செய்யாம வீணாக்கிட்டினா அது உனக்கே தலைவிதியாக மாறி தலைவலியை உண்டாக்கி விடுமென் செல்லமே. நீ எழுதக்கூடிய உன் விதியை சரியானதாக இருக்கும்படி செய்யணும்னா உன்னுடைய வேலைகளை தான் நீ சிறப்பாக செஞ்சு உனக்கான பொறுப்புகளையும் கடமைகளையும் நிறைவேற்றிக்கணும். இந்த உலகத்தில் நீ யாரையும் எதற்காகவும் அதிகம் சார்ந்திருக்க வேண்டாம். ஏன்னா தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளாதவரை யார் நினைச்சாலும் உன்னை மாற்றவும் முடியாது, உன்னை சுத்தி மாற்றத்தை ஏற்படுத்தவும் முடியாது. நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உன் சாயப்பா உன் வாழ்க்கையில நிச்சயம் நடத்தி கொடுப்பேன். என்னை நம்பி ஓடிவா, எல்லாமே நல்லதாகவே நடக்கும்.